அரவிந்தசாமி. எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெகுலேட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ, யூ கோ. Thank you sir. Thank you. நம்பர் 2. I come in? Yes. வந்தறனே. கணேஷ் குமார். வயசு 25. weight 70 kg. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட்ஃபாதர் வைஜெயந்திமலா கஸ்டமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி கஸ்டமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் கஸ்டமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. ஸ்கேன். திஸ் இஸ் டேப். தி பென்சில். டேக் இட். திஸ் இஸ் ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்தசாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது, அந்து போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ். வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்ன தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே. தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சில வேண்டாட்டே, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவர்ங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்க எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க, உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய், நான் சார் இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டானுங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க, பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர், நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 hours ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ் பிரதர், சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ, நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் ஒன்னு தட்டிக்கிறேன். அது வருதுடா, வருதுடா, வருது, வந்துருச்சு. பிரதர், அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யார் தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர், அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன, யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான்.
லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ண பிரதர் கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த ஃபிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். சந்தையில் 1000 பொருட்கள், அதை வாங்கிட 1000 பேர்கள். எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகனோ அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டுமோ. ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது. ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம். சிம்பிளா இருந்தா நல்லா இருக்க. யாருங்க அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? கே ஊர்மிளா, என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ, எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் ஏய், தூ, தூ. கர்மாந்திரம் முடிச்சுங்களா? போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி? வாடா. கம்மிங். யூ கால் மீ? யா, நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன். அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு, கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். உனக்குன்னு ஒரு இல்ல, அத போய் விட்டுறா. போடா. ஆமா, இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே. இங்க டேய், கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேன். பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா. போடா. உட்கார். வா, வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ, நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா, பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி, அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே, 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி? நான் போய். யோ, நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி. ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா, இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல, நான் பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே, நீ ஜபர்தஸ்தா வராத. அடக்கி வாசி. நல்ல ஆளியா. ராமகிருஷ்ணன் பிரதர், நல்ல தூங்குது பாட்டி. ஏய் பத்மா. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு, இப்ப போய் இதெல்லாம்? ஐயோ, நான் அதுக்கு கூப்பிடலடி. பசி தாங்க முடியல. அந்த 2 தோசை எடுத்து வச்சிருக்கிய, அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாமா, உன்னை கட்டியதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம். இந்தாங்க. ஏய், சட்னி எங்கடி? இல்ல, பரவாயில்ல, அப்படியே திங்க. பிரதர், எனக்கு ஒண்ணு. எனக்கு தோசை வேண்டாம். இந்த வீட்ல வந்து தங்க நம்பரு. பேப்பர் எப்படி போட்டு போறான் பாரு. அமைச்சரவை நம்ம மேட்ரு காணவில்லை. மனநிலை சரியில்லாதவர். இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும். என்னங்க? என்ன? பத்திரமா போயிட்டு வாங்க.
வேலைக்கு போற புருஷனை பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளாம். சென்டிமெண்டா. போடி போடி. வரட்டும் பார்க்கலாம். ஏய், இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்சா உனக்கு என்னையா? சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர். என்ன சும்மா போறவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறியாமே? எனக்கு வாய் இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஓ, வாய் இருந்தா சிரிச்சிருவியா? அப்ப எங்களுக்கு வாய் இல்ல, மூக்கு மட்டும் தான் இருக்கா? பிரதர் சிரிங்க பிரதர். ஹலோ, நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ, பேப்பரை பார்த்து சிரிக்க சரியான பைத்தியம். ஆமா ஆமா, பைத்தியம் தான். பிரதர் பைத்தியமா பிரதர்? கடிச்சு வச்சிருக்க கமான் பிரதர். அவ என்ன கடிக்கிறது? நான் அவளை கடிக்கிறேன். நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க? வாங்க பிரதர். ஏய் லூசு, சாயந்தரம் வந்து பாத்துக்கறேன். கடிச்சு வச்சிரங்க. வாங்கடா பிரதர். வாங்க போடி. போங்க போங்க, தெருவுக்கு போனதான் தெரியும் யார் லூசுன்னு. அவளை விட மாட்டேன் பிரதர். விடாம என்ன பண்ண போறீங்க? ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிடுறேன். ஐயா, அவன் இந்த வீட்டுல குடியிருக்கல. நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆட்டக்காரி தான் குடியிருக்கா. இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கி இருக்கா. இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிருக்கீங்களா? அது மாதிரி. அப்ப நான் ஓசின்னு சொல்றீங்களா? நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பிரதர், நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம்? என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியல? ஐயோ, அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இங்க நின்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீங்க வாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர்? நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது. என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கால, அவளை பேச்சிருவேன் பிச்சு. நீ வேணா பாருங்க பிரதர். கொஞ்சம் இருங்க. ஏன்டா சிரிச்சீங்க? பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது? பைத்தியமா? யாரா? தோ அது. அதா? டேய், அவர் பைத்தியமா? தோ போட்டுக்கிட்ட இத பாரு. ஆமா. ஓ, இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா? ஆமாண்டா. இந்த புடிச்சுக்கா பிரதர். நீங்க சொன்னது கரெக்ட். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம். அந்த பொண்ணை 2ல 1 இல்ல 3ல 1 பாத்துறோம். அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம். கம் ஆன். டேய், சட்டை போடுற. போட்டேன் பிரதர். அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பிரதர் பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சிட்டான். போடா. அந்த பொண்ணை 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போடா. பிரதர் வாசல் இங்க. ஏய் 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 பிரதர், வீடு இங்க இருக்கு. ஏய் ஏய், கதவு தரை. ஏய் வா வெளிய. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? ஐயோ, தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து ஏத்து ஏத்து. ஏய், கதவு தரமே. என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? எங்களை எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? இடியட், உங்களை என்ன பண்ற பாரு. ஆமாமா, வேண்டாமா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க, நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வா நீ. பிரதர் மீசியா? அவ பொம்பளை பிரதர். ஏய், மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளியே வாடி நீ. பிரதர் இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளியே. மேனா லேடி. ஏய் வாடி வெளியே. ஏய் ஐயோ ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதில்ல. ஏய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா? என்னையா? எப்போ? சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். பிரதர், நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்ட். சிஸ்டர் கம் கம். போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. ஆமா, போலீஸுக்கா? இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர் விடுங்க பிரதர், நானா அவளை பார்த்து பிச்சிரும். பிரதர் வைஃப் சவுண்ட் கொடுக்காதீங்க. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி ஸ்டடி. பிரதர் நான் ஸ்டடியா இருக்கிறேன்னா? சூப்பர். பத்மா, பத்மா கதவை தர.
திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா பசி தாங்க முடியலடி. தண்ணிய போட்டுட்டு கீழே கலாட்டா பண்ணீங்கல, இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்புலெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்தீங்களே பிரதர். வெயிட் வெயிட். பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா? பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறையா? பிரதர் கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க 2 தொங்குது. ஐயோ, என்ன தெருவுல படுத்திருக்க? அண்ணனுக்கு தெரியாம மாடி போய் படுத்துருவோம். என்னங்கடா? ஒண்ணுதான் நினைச்சா 2 பைத்தியங்குதுடா. யார பார்த்து பைத்தியங்கறீங்க? நீங்க தாயா உங்க Dress பார்த்தா தெரியல. சொன்னா இடுங்க டேய். விடுங்க. பை பை. சீ, இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்க நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் அட போய் சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா? உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர் இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்லுங்க. எங்க ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி போய்டா. ஏய் என் பொண்டாட்டி போடா நீ என்ன கட்டா? டேய் அவரா டேய். டேய், இது என் பொண்டாட்டி பாவாடா. அவர்ட்ட குடுங்க பிரதர். இல்ல பிரதர் வேறீங்களா நீங்க? டேய், போடா. சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, எங்கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான். பிரதர் இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா. பொதுவாக எம் மனசு தங்க பாத்தீங்களாம்மா, இவங்களை போய் பைத்தியம் இல்லன்றீங்களே, எப்படி நம்பி இவங்களை வெளியே வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, அம்மா இங்க வா. அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருந்தா உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கும். ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி நான் இல்ல, அதான் உங்க பின்னால நிக்குதா ஒரு பண்ணி. அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர் இவரை மட்டும் வெளிய விடுங்க, அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. அவனை கொஞ்சம் கடிச்சு வச்சிடுறேன். சிவராமா
அவனை கொஞ்சம் பிடிச்சு இல்லடா பா. டாக்டர் அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க 2 பேருமே வெளியில விட்டுருங்க இத ப்ளீஸ். பாருமா, கையெழுத்து போட்டு வெளிய கூப்பிட்டு போங்க. சரி. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கோ. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு தரேன். எவரும் கேப்ல பாவாடை இருக்காம்பா.